ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒருமுறை கூட காட் கோசிஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக இந்த கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தினை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் நாம் அனுபவித்த பாடுகளை அறிந்திருக்கிறார். அதை தாங்க பலனையும் தந்திருக்கிறார். அதனால் உண்டான மகிமையையும் மேன்மையையும் வரப்போகிற நாட்களில் நமக்கு நிச்சயமாக உண்டாக போகிறது. நம்முடைய சூழ்நிலைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் ஒரு விதத்தில் அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே கர்த்தர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை இந்த நாட்களிலே நாம் நிச்சயம் காணப்போகிறோம். என்னோடு சேர்ந்து தேவனை நம்பி அவருடைய நாமத்தினாலே காத்திருங்கள். நிச்சயம் வெற்றி சிறப்போம். கர்த்தருடைய முழுமையான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த மாதத்திலே நம்மையும் நம் குடும்பத்தினரையும் வெற்றி சிறக்க செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று உரைத்த ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய மன்னா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை பாடி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எத்தனையோ நன்மைகளை தருபவர் இயேசு, அளவில்லா கிருபைகளை தருபவர் இயேசு. எத்தனையோ நன்மைகளை தருபவர் இயேசு, அளவில்லா கிருபைகளை தருபவர் இயேசு. எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், பொய்யாக சொல்வாரானால் சோத்திரம், உமக்கே சோத்திரம். எத்தனையோ நன்மைகளை தருபவர் இயேசு, அளவில்லா கிருபைகளை தருபவர் இயேசு. எத்தனையோ நன்மைகளை தருகிறீங்கள் ஆண்டவரே. இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாயிருக்கின்ற அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவரோட கூட ஆண்டவரே, இதை சிலருக்கு கேட்க விருப்பம் இருக்காது. ஒருவேளை இது கடினமான உபதேசம், இதில் நாம் எதற்கு கேட்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருப்போமானால் அவளை மன்னித்து அவளை சீக்கிரத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைப்பீராக. உம்முடைய வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரொம்ப அருமையான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். அதை நான் விரும்பி அதிகமாய் படிக்கிறது உண்டு. எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மடைவார்கள், தீங்கு காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று தேவனுடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. நான் ஒவ்வொரு மாதமும் நிறைய வசனங்களை சொல்லலாம்னு நினைப்பேன், ஆனால் முடியாமல் போனது. கர்த்தர் இந்த நாளில் எங்களுடைய சபைக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். என்னில் மீதியாக இருக்கிறவர்களுக்கு நன்மை அடைவார்கள். உன்னில் மீதியாக இருக்கிறவர்கள், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பல வருஷ காலமாய் நன்மைக்காக காத்திருந்த அன்பு சகோதர சகோதரிகளை, உன்னில் மீதியாக இருக்கிறவர்கள் நன்மை அடைய வேண்டும் என்றால் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன்.
எரேமியா 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை அழிப்பேன், நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நன்மை வர வேண்டும் என்றால் ஒன்று பின்வாங்கக்கூடாது. இதை குறித்து நிறைய சம்பவங்கள் உண்டு. கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பின்வாங்கி போகிற நிலைமை ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது என்றால் அவன் கர்த்தரை விட்டு விலகுகிறான் என்ற அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய். அப்போ உன்னில் மீதியாக இருக்கிறவர்களுக்கு நன்மை வரணும்னா சிலர் பின்வாங்கி போகிற அனுபவங்கள் உண்டு. அதாவது தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருக்கத்தின் காலத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் காலத்திலும் கண்ணீரின் நேரத்திலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார், சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார், சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலே தீங்குகள் வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நெருக்கங்கள் வரும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளுக்கு, நல்ல தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய வசனங்களை அதிகமாக சொல்லி கொடுக்கிற நேரத்தில் நெருக்கங்கள் வரும். தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அனைவருடைய வாழ்க்கையில் நெருக்கம் இல்லாத மனிதனே கிடையாது. பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, நெருக்கம் உண்டு, தீங்குண்டு. அந்த காலம் ஒன்று இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலங்கள் கொடுக்கப்படுகிறது. சில நேரங்களில் நெருக்கம் ஒரு சிலருக்கு வரலாம், சிலருக்கு வராமல் இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்கு ஒரு நெருக்கம் வராதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீ ஆண்டவர் விட்டு விலகி தான் நிற்கிறன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வியாதி உண்டு, நெருக்கம் உண்டு, எல்லாம் உண்டுங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா சொல்லுவாங்க, நான் இந்த சபையில் போனால் எனக்கு நெருக்கமே இல்லை, நான் இந்த சபையில் போனால் எனக்கு நெருக்கமே இல்லை. அப்படி சொல்கிறீங்கன்னா சம்திங் ராங். தேவனுடைய வசனத்தை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆசீர்வாதம் உண்மைதான், நன்மை வருகிறது உண்மைதான். ஆண்டவர் சொல்ல மீதியாக இருக்கிறவர்களுக்கு கூட நன்மை செய்வேன். ஆனால் நெருக்கத்தின் காலம் ஒன்று இருக்கிறது, தீங்கின் காலம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் அதை மறந்து போகாதீர்கள். அநேகர் நினைக்காங்க, எங்களுக்கு தேவனுடைய இந்த சபையில் போனால் எங்களுக்கு நெருக்கமே கிடையாது, நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா அது பொய்ன்னு தான் நான் சொல்கிறேன். நெருக்கம் உண்டு, பாடு உண்டு, உபத்திரம் உண்டு, கடன் உண்டு, பிரச்சனை உண்டு, துக்கம் உண்டு, துயரம் உண்டு. எல்லாத்திலையும் விட என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? எனக்கு பவுல் சொல்லுகிறார், வியாகுலம், துன்பம், துயரம் எல்லாம் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில், ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்னதான் நீங்கள் சிலர் எனக்கு விரோதமாக நெருக்கத்தை கொடுத்தாலும் என்னுடைய பாணியில் நான் போயிட்டு தான் இருப்பேன். யார் சொன்னாலும் தடுத்தாலும் நிற்காது. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறவர் மிகவும் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் மிகவும் வல்லமை உள்ளவர். அவர் என்னை நடத்துவார், என்னை தாங்குவார், என்னை தப்புவிப்பார். நெருக்கத்தின் காலம் இருக்கிறது. இன்னைக்கு வரையில் ஆண்டவர் சில நெருக்கங்கள் வழியாக நான் போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் நெருக்கத்திலும் உன் சத்துருக்கு எதிர்பட்டு நான் உனக்கு சகாயம் செய்வேன், சத்துருக்கு எதிர்பட்டு நான் உனக்கு சகாயம் செய்வேன், உதவி செய்வேன், நான் உதவி பண்ணுவேன், பயப்படாது. ஆனால் என்ன சொல்கிறார் பாருங்க, நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய். 6ஆம் வசனம், ஆகையால் என் கை உனக்கு விரோதமாய் நீட்டிட்டு என்று சொல்றார்.
பின்வாங்கி போனால் தேவன் சிலரை சுண்டி இழுக்கிறவர்கள் இழுப்பார். ஆண்டோடைய கை வரும். நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், இளைத்து போனேன். பொறுத்து பொறுத்து பார்த்தேன். சிலர் சொல்லுவாங்கல்ல, இந்த ஆள் என்னை உபத்திரப்படுத்திட்டே இருக்கேன். நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், இந்த ஆள் நம்மளுக்கு விரோதமாக நின்றுட்டுருக்கான், இந்த ஆள் எனக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்கான், இந்த ஆள் எனக்கு விரோதமாக கோல் சொல்லிகிட்டு இருக்கிறான், இந்த ஊழியக்காரனுக்கு எடுத்து இந்த ஊழியக்காரனை சொல்லிகிட்டு இருக்கிறான். பொறுத்து பொறுத்து கர்த்தர் பார்ப்பார், ஒரு நாள் அழிப்பேன்னு சொல்கிறார். எனக்கு இது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் இந்த வசனம். நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஜெபத்தை விட்டு பின்வாங்கி போனாய். அநேகர் இன்னைக்கு சில இடங்களில் ஜெபிக்க வர மாட்டாங்க. பின்வாங்கி போனீர்களா? ஓடி ஓடி ஜெபிக்க வந்தீர்கள். இந்த செய்தியை கேட்குற அன்பு சகோதர சகோதரிகளை, ஊழியக்காரர்களே, உங்களுக்கு சாக்கு போக்கு சொல்கிறீங்களா? சாக்கு போக்கு. எங்களை வீட்டில் ஜெபம் இருக்குது, அங்கே இடத்துக்கு வரணும். ஏன் முதல்ல ஓடி வந்தீங்க? ஏன் ஓடி வந்தீங்க? ஃபுல்லாக சாக்கு போக்கு. என்னை விட்டு பின்வாங்கி போனாய், ஆக என் கை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன்னு சொல்கிறார். உன்னை அழிப்பேன். வசனம் சொல்லுது, நான் சொல்ல. எரேமியா 15ஆம் அதிகாரத்தை வீட்டில் இருந்து படிங்க. அழிப்பேன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நான் பொறுத்து பொறுத்து பார்ப்பேன், இளைத்து போனேன், அதனால தான் அழிக்கிறேன், அதனால தான் அழிக்கிறேன். தயவுசெய்து மனம் திரும்பு, தயவுசெய்து மனம் திரும்பு. சாக்கு போக்கு, அநேகர் சாக்கு போக்கு. எனக்கு அங்கெல்லாம் வர முடியாது, எனக்கெல்லாம் அங்கே முடியாது. கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டா எனக்கெல்லாம் அங்கே வர முடியாது. ஓடி ஓடி வந்த ஊழியக்காரர்கள் எங்கே போனீங்க? பின்வாங்கி போனீங்க. ஜெபிக்க வரல, இதை கேட்கவே மாட்டீங்களே, இந்த வசனத்தை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவீங்க. பொறுத்து பொறுத்து பார்த்தேன், இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகிறா பாருங்க, கர்த்தர் என்னை நோக்கி மோசையும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும். சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த போதகர் நல்ல போதகர் அப்படி சொல்கிறாங்களே. உங்களுக்கு ஊழியக்காரங்களுக்கு சொல்கிறார், ஆப்படிக்கிறான்னு அர்த்தம். என்ன சொல்கிறார் பாருங்க, 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி மோசையும் சாமுவேலும் எனக்கு முகத்துக்கு முன்பாக நின்றாலும். கர்த்தருடைய மோசையும், சில விசுவாசி சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த ஊழியக்காரங்க போதும், காலுக்கு ஒரு ஊழியக்காரன், கைக்கு ஊழியக்காரன். இன்னும் நிறைய பேர் எழும்பிட்டாங்க. நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சம் சாராது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, இந்த ஊழியக்காரன் எனக்காக ஜெபிக்கிறான், திறப்பில் நின்று ஜெபிக்கிறான், நைட்டெல்லாம் ஜெபிக்கிறான், பகல்லெல்லாம் ஜெபிக்கிறான், 24 மணிக்கூறும் எனக்காக ஜெபிக்கிறான் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை இந்த வசனத்தை தியானிக்கும் போது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். எனக்கு சாமுவேல் இருக்கிறாரு, எனக்கு அந்த ஊழியக்காரர் இருக்காரு, எனக்கு இந்த ஊழியக்காரர் இருக்காரு, பெரிய வல்லமையான ஊழியக்காரரு, எங்கள் சபை ஊழியக்காரர் இருக்காரு, எங்கள் சபை ஊழியக்காரர் எனக்காக நின்று ஜெபிப்பார், எப்போ பார்த்தாலும் ஓடி ஓடி வந்து ஜெபிப்பார். உங்கள் ஜெபம் எங்கே போச்சு? எனக்கு நீங்கள் ஜெபிக்கிறது கிடையாது, ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஊழியக்காரன் உனக்காக ஜெபிக்கிறான்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தோடு நான் பேசுகிறேன், யாரும் குற்றப்படுத்தி பேசலை. எனக்கு சாமுவேல் இருக்கிறாங்க, எனக்கு என் முகத்துக்கு முன்பாக மோசை எனக்காக வழக்காடுறாரு. என் மனம் இந்த ஜனத்தின் மேல் பச்சமாய் சாராத. என் மனம், ஏசப்பா சொல்கிறாரு, என் மனம் இந்த ஜனத்தின் மேலே பச்சமாய் சாராது. இவர்களின் முகத்தை விட்டு புறப்படும்படி இவளை துரத்தி விடுவேன். துரத்தி விடு. எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்கள் உன்னை கேட்டால், நீ அவர்களை நோக்கி, சாவுக்கு ஏதுவானவர் சாவுக்கும், பட்டயத்துக்கு ஏதுவான பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு ஏதுவான பஞ்சத்துக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவர் சிறையிருப்பு நேராக போக வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். கொன்று போட்டாலும் பட்டயம், பிடித்து இழுக்க நாய்களும், பட்சித்து அழிக்கும் ஆகாயத்து பறவைகளும், பூமியின் மிருகங்கள் ஆகிய 4 விதமான வாதைகள் நான் அவர்களை மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதுங்க, இவ்வளோ கடுமையான வார்த்தைகள் தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கொஞ்சம் மீதி இருக்கிறீங்களா?
ஒரு நன்மை வரப்போகிறது. இப்போ பட்ட உபத்திரவங்கள், நெருக்கத்தின் காலத்தில் உபத்திரவங்கள், பாடுகளுக்கு கர்த்தர் சகாயம் செய்வேன். சங்கீதம் ஏசாயா 41 பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன் வலது கரை பிடித்து தாங்குவேன் என்றெல்லாம் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பயந்து விடாதீர்கள். நீங்கள் இந்த வசனத்தை எரேமியா 15 வீட்டில் திருப்பி வாசித்து பாருங்கள். பின்வாங்கி போகிற அலுமவம். ரெண்டாவது, எனக்கு இந்த ஊழியக்காரன் எனக்கு பரிச்சயம், இந்த ஊழியக்காரன் எனக்காக ஜெபம் பண்ணுறாரு. நீங்கள் ஜெபம் பண்ணாமல் அநேகர் ஊழியக்காரனுடைய தலையை கை வைக்க போகிறீங்களே. இந்த ஊழியக்காரன் தலையில் கை வைச்சா போதும், இந்த ஊழியக்காரனுடைய லெட்டர் போட்டால் போதும், இந்த ஊழியக்காரன் ஃபோன் பண்ணால் போதும் அப்படி நினைக்கிறீங்களா? மனம் திரும்புங்க. அவர் உங்ககிட்டவே வரமாட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிளில் சொல்லிடு, பின்வாங்குகிற அனுபவம். மறந்து போகாதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா. என் அன்பு தகப்பனே, உன்னில் மீதியாக இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. நெருக்கத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்காக சகாயம் பண்ணுவேன் என்று மெய்யாவுமே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னீங்களேப்பா. எங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் பல எழும்பிட்டாங்க. ஆண்டவரே, அந்த சத்துருக்களை எல்லாம் முறியடிக்க எனக்காக உதவி செய்யுங்கப்பா. சகாயம் பண்ணுங்க. தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவு பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோ எத்தனையோ மிகுந்து விட்டன. ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீ, என்னை தள்ளாட விடமாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. ஆண்டவர் கேடகமாக மகிமையாயிருப்பார். மீதியாயிருக்கிறவர்கள், உங்கள் சபையில் மீதியாயிருக்கிறவர்கள் கண்டு நீங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்ய போகிறார். கலங்க வேண்டாம். பின்வாங்கி போய்த்தாங்கள விசுவாசிகள், பின்வாங்கி போய்த்தாங்கள ஊழியக்காரர்கள், பின்வாங்கி போய்த்தாங்கள ஜெபத்துக்கு வரலையா ஊழியக்காரர்கள், சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நான் உனக்கு கொடுத்திருக்க வாக்கு தத்தம் மீதியாயிருக்கு. இந்த மாசத்தில் உனக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உன்னில் மீதியாயிருக்கிறவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்தில், நெருக்கத்தின் காலத்தில் உனக்கு சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறார். பின்வாங்கி போகாதுங்க. அழிச்சு போடுவேன்னு சொல்றார். பின்வாங்கி போகாதுங்க. ஜபத்தை விட்டு பின்வாங்கி போகாதுங்க. வேத வாசிப்பை விட்டு பின்வாங்கி போகாதுங்க. கர்த்தரை தேடுவதை விட்டு பின்வாங்கி போகாதுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. கருவிலே என்னை
கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, பழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர், மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வீர், என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, என்னை அழைத்தவரே, என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, எந்த பாதையிலும் நான் நடப்பேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், எந்த பாதையிலும் நான் நடப்பேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன், உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லை.